பிட்டு ரூஹி 2 பேரும் இங்க வாங்க. என்ன அம்மா, விளையாட விடுங்க. விளையாட ஒரே ஒரு சண்டே தான் கிடைக்குது. வாய்மூடு. நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லுங்க. கோதுமை மாவு வச்சிருந்தனே, அதுல தண்ணி யார் ஊத்துனா? சொல்லு ரூஹி, நீ தானே இதை செஞ்ச? ஃபுல் ஜக்கு தண்ணியும் இதுல ஊத்திட்டில? சொல்லு. இல்லம்மா, நான் இந்த மாதிரி எதுவும் செய்யல. நான் இந்த பொம்மையை வச்சுட்டு தாமா விளையாண்டுட்டு இருந்தேன். அப்படியா? இதெல்லாம் இந்த ஜன்னலாலேயானது. நானும் பாக்குறேன் இந்த சுனிதா எப்படி இவ்ளோ அமைதியா இருக்கான்னு. போங்க 2 பேரும் விளையாடுங்க, நான் சமைக்கிறேன். அனிதா சுனிதா 2 பேரும் ஒரே வீட்டு மருமகங்க. அனிதா பெரிய மருமக, சுனிதா சின்ன மருமக. 2 பேரும் வீடு வேற வேற இருந்தாலும் கிச்சன் மட்டும் ஒன்னா இருந்துச்சு. ஏன்னா ஒரே சவத்துல இருந்துச்சு. 2 பேரு கிச்சனுக்கும் ஒரே விண்டோ இருந்துச்சு. அதனால எது வேணாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாம். அனிதாவும் சுனிதாவும் இந்த வழியை தான் 2 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை அனிதா சுனிதா வேலையை கெடுப்பா, இன்னொரு தடவை சுனிதா அனிதா வேலையை கெடுப்பா. எப்பவுமே 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால 2 பேத்தோட மாமியா கமலா ரொம்ப கவலைப்பட்டா. அட சுனிதா, என்ன டீ போட்டிருக்க? சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டிருக்க. எனக்கு என்னவோ நீ டீ போட மறந்துட்டேன்னு தோணுது. என்ன சொன்னீங்க? டீல உப்பா? நான் டீல சக்கரை தானே போட்டேன். குடுங்க, நான் குடிக்கிறேன். சுனிதா டீயை குடிச்சு பார்த்துட்டு அதை துப்பிட்டா. இது யாரு வேலைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அனிதாவை ஒரு கை பாத்துறேன். அனிதா அண்ணி, ஏய் அனிதா அண்ணி, இவங்க எங்க போனாங்க? அப்படியா? இன்னைக்கு காலிஃப்ளவர் பொரியல் செய்றியா? இப்ப காட்டுறேன். சுனிதா கேஸ் அதிகமா வச்சனால அந்த பொரியல் எல்லாம் தீஞ்சு போய் வீணாயிடுச்சு. அட அனிதா மருமகளே, கிச்சன்ல ஏதோ வச்சிருந்தியாமா? ஏதோ தீஞ்சு போன வாடை வருதே. ஆமா, காலிஃப்ளவர் பொரியல் வச்சிருந்தா, ஆனா கம்மியில தான் வச்சுட்டு வந்திருக்கேன். போய் பாக்குறேன். அனிதா கிச்சனுக்கு போய் பார்த்தப்ப கேஸ் ரொம்ப அதிகமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. தீஞ்சு போன வாடையும் வந்துச்சு. இந்த கேஸை யார் அதிகம் வச்சது? நான் கம்மியா தானே வச்சுட்டு வந்தேன். இது கண்டிப்பா சுனிதா வேலை தான். சுனிதா, இந்த கேஸை நீ தானே அதிகம் வச்ச? ஆமா, நான் தான் வச்சேன். நீங்க தானே என் டீல உப்பு போட்டீங்க. அப்படியா? நீ கூட என் மாவுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தீல. நான் நேத்து சோறாக்கி வச்சிருந்தப்ப நீங்க இதுல சக்கரை போட்டீங்கல்ல. இருந்தாலும் நான் உங்களை ஒண்ணுமே கேட்கல. சொல்லணும்னா என்கிட்டயும் நிறைய விஷயம் இருக்கு. ஆனாலும் நான் கூட சும்மா தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன செஞ்சியோ அதே மாதிரி எதுவும் செய்யாத, எனக்கு கோபம் வந்துடும். அடடா, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் இப்படி பண்றாங்களோ? எனக்கு தோணுது இந்த ஜன்னல் தான் எல்லாத்துக்கும் காரணம். ரமேஷ், நான் எப்ப இருந்து சொல்றேன் இந்த ஜன்னலை மூடி வைங்கன்னு. புல்லாங்குழல் இல்லாம எப்படி வாசிப்பாங்க சொல்லு? நீயும் என் பேச்ச கேட்க மாட்டேன், அந்த முகேஷும். சரிம்மா, 2 நாளைக்கு வேலையை நிறுத்திட்டு நான் யாராவது ஆட்களை கூட்டு வந்து ஜன்னலை சரி பண்றேன். அனிதா சுனிதா 2 பேர்னால இந்த வீட்ல நிறைய சண்டை வந்துச்சு. 2-3 நாள்ல எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு நாள் சண்டை வந்துடுச்சு. எனக்கு தெரியும், வேணும்னே நான் பயந்துடுவேன்னு அந்த பள்ளி என் மேல போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் பள்ளினா பயப்படுவேன்னு. இப்ப என்ன பள்ளி பத்தி சண்டையா? பள்ளினா அங்கங்க போகும்ல. இந்த ஜன்னல்ல இருந்து அந்த ஜன்னல், இந்த டோர்ல இருந்து அந்த டோருக்கு போகும். இதெல்லாம் நம்ம கட்டி போட முடியுமா? இப்போ உன் கிச்சனுக்குள்ள பள்ளி வந்தனால நீ பேசுற. அன்னைக்கு உங்க வீட்ல இருக்கிற கெட்ட கப்போட கிளீன் பண்றப்ப அதுல இருந்து எலியெல்லாம் ஏன் கிச்சனுக்குள்ள வந்துடுச்சு. அப்ப நீ எங்க இருந்த? நான் கூட ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்ப அத்தைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு, இப்ப நீங்க 2 பேரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இப்ப என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். ரமேஷ், முகேஷ், இப்பவே வாங்க, மேஸ்திரிய கூட்டிட்டு வாங்க. இந்த விண்டோவை அடைக்கட்டும். மேஸ்திரி வந்து அந்த விண்டோவை அடைச்சிட்டாரு. இப்ப கிச்சன் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால அனிதாவும் சுனிதாவும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களால சண்டை போட முடியல. 2 பேரோட குழந்தைங்களும் காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அத்தை கோயிலுக்கு போனாங்க. 2 பேத்தோட புருஷங்களும் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. அவங்க ரூம்ல அவங்கவுங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க கிச்சன்ல அவங்க 2 பேரும் சமைச்சாங்க. 2 பேரும் ஜன்னல் பக்கத்துல பாத்துட்டே இருந்தாங்க. அந்த ஜன்னல்ல சிமெண்ட் போட்டு அடைச்சிட்டாங்க. 2 பேரும் அமைதியாயி காய்கறி வாங்க சாயங்காலம் போனாங்க. ஒரே மாதிரி 2 பேரும் வெளியே வந்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. வணக்கம் அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சுனிதா, சொல்லு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க எங்க போறீங்க? நான் காய்கறி வாங்க போறேன். பிட்டுவும் ரூஹியும் வெண்டைக்காய் சாப்பிடணும்னு சொன்னாங்க. மார்க்கெட்ல ஃப்ரெஷ் வெண்டைக்காய் வந்திருக்கும்னு நினைச்சேன். சாயங்காலம் அதுதான் செய்யணும். அப்படியா? நான் கூட பட்டாணி வாங்க போறேன். பப்ளுவும் பிங்கியும் மட்டர் பன்னீர் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரி வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். சரி அக்கா, வாங்க. 2 பேரும் சேர்ந்தே போனாங்க. ஆனா ஒண்ணுமே பேசல. ஏன்னா அமைதியாவே போனாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சண்டையா போட்டுட்டு இருந்தாங்க. அதனால பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க அனிதா வெண்டைக்காய் செஞ்சிட்டு இருந்தா, அங்க சுனிதா மட்டர் பன்னீர் செஞ்சிட்டு இருந்தா.
ஆனா ஏதோ இருந்துச்சு, ஏதோ ஒரு மாதிரி. அது என்னன்னா 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம இருந்தது. மம்மி, சித்தியோட வீட்ல மட்டர் பன்னீரோட வாசனை வருது. எனக்கு எச்சி ஊறுதுமா. இன்னைக்கு இந்த வெண்டைக்காயை சாப்பிடுங்க, நாளைக்கு நான் மட்டர் பன்னீர் பண்றேன். அம்மா, பப்ளுக்கு இந்த சமையல் ரொம்ப பிடிக்கும். நீங்க செஞ்சதை அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சாப்பிடுறான். கொஞ்சம் கொடுத்துட்டு வரட்டா? உனக்கு பிடிச்சா கொண்டு வா. இங்க சுனிதா கூட அதே மாதிரி யோசிச்சா. என்ன அம்மா, நீங்க பிட்டு அண்ணாக்காக மட்டர் பன்னீர் கொண்டு போறீங்களா? இது வரைக்கும் வரல. போறேன், பாக்குறேன். சுனிதாவுக்கு தெரியல அனிதாவும் வெண்டைக்காய் கொடுக்க வரான்னு. 2 பேரும் கதவை திறக்கறப்ப ஷாக் ஆயிட்டாங்க. சுனிதா, நீயா? ஆமா அக்கா, அது பிட்டுக்கு மட்டர் பன்னீர் பிடிக்கும்ல. நான் கூட பப்ளுக்கு வெண்டைக்காய் எடுத்துட்டு வந்திருக்கேன். பப்ளுக்கு வெண்டைக்காய்னா பிடிக்கும்ல. 2 பேரும் வெண்டைக்காயும் மட்டர் பன்னீரும் மாத்திக்கிட்டாங்க. அனிதா சுனிதா 2 பேரும் அழுதுட்டாங்க. அனிதா சுனிதா 2 பேரும் கிச்சன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் வீடே ஒரு மாதிரி அமைதி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாவே கிச்சன்ல தனியா இருக்க மாதிரி தோணுச்சு. முன்னாடியெல்லாம் கிச்சன்ல எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இப்ப அவங்க தனித்தனியா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சண்டை போட்டாலும் ஒத்துமையா இருந்தாங்கன்னு. அப்ப அதுவே நல்லா இருந்துச்சுன்னு. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க சண்டை போடாம இருக்கிறது போர் அடிச்சுச்சுன்னு. அனிதா சுனிதாவுக்கு 2 பேரும் தப்பு தெரிஞ்சிடுச்சு. அப்ப இருந்து 2 பேருமே சண்டையே போடல. 2 பேரும் இப்படி நடந்துகிட்டத பார்த்த அத்தை ஜன்னலை திறக்க டிசைட் பண்ணாங்க. ஜன்னல் திருப்பி ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்ல எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. கிச்சன்ல இருந்த ஜன்னல் இவ்ளோ பாசமா இருக்கிறதுக்கு ஒரு சாட்சியா இருந்துச்சு. ராம்பூர் கிராமத்துல கமல் மதன்னு சொல்லி அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. 2 பேருமே ஒரே குடும்பத்துல இருந்து வந்தும் வேற வேற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் 2 பேரோட நடவடிக்கையும் வேற வேற மாதிரி இருந்தது. கமல் வெள்ளையா இருப்பான். அப்புறம் பாக்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருப்பான். அதனாலேயே அவனுக்கு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. ஆனா மதன் மாநிறமா இருந்தான். அவன் மனசளவுல ரொம்ப நல்லவனும் அப்புறம் நேர்மையானவனும் கூட. 2 பேருமே அவங்க அம்மாவை பாசமா பாத்துப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க தன்னோட பசங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. கமல், மதன், இப்போ நீங்க 2 பேரும் வளர்ந்துட்டீங்க. இப்போ உங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்க 2 பேருக்காக பொண்ணுங்களை பார்த்து வச்சுட்டேன். இங்க பாருமா, எனக்கு என்ன மாதிரியே பொண்ணு வேணும். பார்க்கறதுக்கு அழகா சிவப்பா இருக்கணும். அப்படியே செய்றேன்டா கண்ணா. நான் என் பையனுக்கு ஒரு அழகான பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பாருங்கம்மா. எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும். இப்படி சொல்லி கமல் அப்புறம் மதன் அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல சுஷ்மா அவங்க 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கமலோட மனைவி அழகானவ, அப்புறம் பணக்காரி. அதுவே மதனோட மனைவி நயனா அழகில்லாட்டியும் நல்ல குணம் கொண்டவ. ஆனா சுஷ்மாக்கு வெள்ளையா அழகா இருக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும். அதனால சுஷ்மா அவங்க மருமக அஞ்சலி கூட ரொம்ப பாசமா பேசுவாங்க. ஆனா நயனா கருப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் அஞ்சலி நயனா கிட்ட இப்படி சொன்னா. நயனா, நீ வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுடு. நான் பார்லருக்கு போறேன். என்னோட ஸ்கின் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்கின் பிரச்சனைனால என்னோட அழகு கெட்டுடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் நீ கருப்பா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நான் என்னோட ஸ்கின்னை நல்லபடியா பாத்துக்கணும்ல. சரிங்க அக்கா, நீங்க போங்க, நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அஞ்சலி இப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நேனா வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல சுஷ்மா நேனாவை கூப்பிட்டாங்க. அம்மா நேனா மருமகளே, ரொம்பவே நேரமாயிடுச்சு இன்னைக்கு. சாப்பிட ஏதாவது இருக்கா, இல்ல பட்னியாவே இருக்கணுமா? இதோ இப்ப கொண்டு வரேன் அத்தை. கொஞ்ச நேரத்துல நேனா எல்லாருக்காகவும் சாப்பாடு எடுத்துட்டு போனா. சுஷ்மா அந்த சாப்பாடை சாப்பிட்டதுமே ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சா. சீ 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 சீ, என்ன சாப்பாடு பண்ணி வச்சிருக்க நேனா? இந்த சாப்பாடை சாப்பிட்டு என் நாக்கோட ருசியே செத்து போயிடுச்சு. அட, என்னாச்சு அத்தை? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இப்படி சொல்லாட்டி பின்ன எப்படி சொல்றது? சாப்பாட்டுல எவ்வளவு உப்பும் காரமும் இருக்கு. இப்படிப்பட்ட சாப்பாட்டை நான் தெரு நாய்ங்களுக்கும் போட மாட்டேன். போ இங்க இருந்து. அப்புறம் இந்த சாப்பாட்டை நாய்க்கு போடு. வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்க. பாவம் நேனா அவங்க மாமியார் திட்டுறத கேட்டு தாங்க முடியாம அங்க இருந்து அழுதுட்டே போயிட்டா. திரும்ப ஒரு வாட்டி சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறினா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தன்னோட ரூம்குள்ள போய் உக்காந்துட்டா.
சாயந்தரம் மதன் வந்ததுக்கு அப்புறம் நேனா அழறத பார்த்து மதன் இப்படி கேட்டான். அட நீனா, என்னாச்சுமா? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல மதன், எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு. அட அதுக்கு ஏன் நீ அழற? அப்பா அம்மா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வா. நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டேனா இந்த வீட்டை யாரு பாத்துப்பா? நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ணி இருக்காங்கல்ல, 2 நாளைக்கு அவங்க பார்த்துப்பாங்க. நேனாவும் மதனும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்துல அவங்க பேசுறத அஞ்சலி கேட்டுட்டா. அப்புறம் உடனே அஞ்சலி கத்தி சத்தமா கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டா. அத்தை, கமல், நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? இனி போதும், என்னால இந்த வீட்ல இதுக்கு மேல இருக்க முடியாது. அஞ்சலியோட குரல் கேட்டு எல்லாருமே ஹாலுக்கு வந்தாங்க. சுஷ்மா அவளை விசாரிச்சாங்க. அட என்னோட செல்ல மருமகளே, என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துற? பின்ன என்ன அத்தை, உங்க பையன் மதன் அவரோட ஹீரோயின் கிட்ட பிறந்த வீட்டுக்கு போக சொல்றாரு. அப்புறம் நான் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வேலைக்காரியாட்டம் செய்யணுமா? என்ன இங்க வேலைக்காரியாட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அட அண்ணி, நீங்க எதுக்கு போய் சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல. போதும் போதும் கொழுந்தனாரே, போய் சொல்லாதீங்க. கமல், நல்லா கேட்டுக்கோங்க. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த நிமிஷமே கிளம்புறேன். அஞ்சலி கண்ணு, அப்படி சொல்லாதம்மா. இவன் ஒரு முட்டாளு. அதோட இந்த கருப்பி இவனோட வாழ்க்கையில வந்ததுல இருந்து அவனோட மூளையே கெட்டு போயிடுச்சு. வீட்ல பெரிய சண்டையே ஆயிடுச்சு. சுஷ்மா எப்படியோ கஷ்டப்பட்டு அஞ்சலி அவங்க வீட்டை விட்டு போகாம பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நாளாக அஞ்சலி சுஷ்மாவோட கொடுமைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சும் கூட சுஷ்மாவும் அஞ்சலியும் நேனாவை அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே ஒரு சில மாசங்களும் ஆயிடுச்சு. சுஷ்மாவோட மருமகள்கள் 2 பேருமே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஒரு நாள் சுஷ்மா வெளியில போனப்போ வழியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால சுஷ்மாவோட ஒரு கால் உடைஞ்சிடுச்சு. அதனால அவங்களால நடக்க முடியல. ஒரு நாள் நடுராத்திரியில சுஷ்மாக்கு தாகமா இருந்தது. அவங்க தன்னோட செல்ல மருமக அஞ்சலிய கூப்பிட்டாங்க. அஞ்சலி கண்ணு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாமா, ரொம்பவே தாகமா இருக்குடா. இந்த கிழவி ராத்திரி நேரத்துல கூட படுத்துறா. எப்ப பாரு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. ரொம்ப தொல்லை பண்றா. உன் கொடுமையெல்லாம் நேனா எப்படிதான் தாங்கிக்கிட்டாளோ. அவளோட இடத்துல நான் இருந்தேனா உன்னை எப்பயோ துரத்து விட்டுருப்பேன். அஞ்சலியோட இந்த பேச்ச கேட்டதுமே சுஷ்மாக்கு அதிர்ச்சியா இருந்தது. இன்னொரு பக்கம் சுஷ்மாவோட குரல் கேட்டதுமே நேனா அவங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு போனா. அவளோட மாமியாருக்கு தண்ணிய கொடுத்தா. நேனா அவளுக்காக இவ்ளோ சேவைய பண்றத பார்த்து அவங்களுக்கு அவங்க மேலேயே கோபம் வந்துச்சு. அப்புறம் அழுதுகிட்டே நேனாக்கு இப்படி சொன்னாங்க. நேனா கண்ணு, என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்னோட நிறத்தை பார்த்து உன்னை வெறுத்துக்கிட்டே இருந்தேன். நான் உன்னோட நிறத்தை மட்டும் பார்த்தேன். உன்னோட உள்ளத்தோட அழக நான் பார்க்கவே இல்லம்மா. நான் உன்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அட அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட அம்மா. அம்மா எப்பவுமே குழந்தைங்க கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பெரியவங்க ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்கணும். நேனா தன்னோட மாமியார மன்னிச்சுட்டா. 2 பேருமே பாசமா இருந்தாங்க. இத எல்லாத்தையும் அஞ்சலியால தாங்க முடியல. அப்புறம் அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த வீட்ல அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. Thanks for watching.